நான் இன்றைக்கி செய்ய போகிறது முறுக்கு. அதாவது என்னென்னா பச்சை மிளகாய் முறுக்கு. இது வந்து கலர் வந்து வெள்ளையாக தான் வரும். இது கூட வந்து பொட்டுக்கடலை, எள், சீரகம், பெருங்காயம் இதை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள், இது வந்து 1 கிலோ வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதாவது இதுக்கு வந்து 20 பச்சை மிளகாய், 100 கிராம் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எள், கொஞ்சமாக பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. அதாவது 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு. அதாவது பொட்டுக்கடலை வந்து நான் மிக்சியில் அடித்து சளிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் ஜாஸ்தி அரைச்சிட்டோன்னா கொஞ்சம், அதாவது அரிசி நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா பொட்டுக்கடலை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையே பச்சை மிளகாயை மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் இது கூட அரிசி கூட போட்டு அரைக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாயை போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் மாவை அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எள், சீரகம், அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை மாவு இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதாவது அரிசி ஆட்டுறப்பவே நான் வந்து உப்பு போட்டுட்டேன். அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நல்லா மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. கரெக்டாக, அதாவது என்னென்னா இது வந்து லிக்யூடாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பதம் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா முறுக்கு நல்லா வரும். இன்னுமே கொஞ்சமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் எதுக்கு போடுறோன்னா நல்லா முறுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ போட்டோம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு வந்து புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 3 ஓட்டை அந்த ஷேப்பு தான் இருக்குது. இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கையில் வந்து என்னென்னா நம்ம தட்டுலையோ இதுலையோ போட்டுட்டோன்னா கையில் வந்து எண்ணெய் பட்டுரும். அது வந்து ரிஸ்க்கு. புதுசாக பழகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது என்னென்னா சட்டுவோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இரும்பு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ முறுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சட்டுவத்தில் நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா இது வந்து பச்சை மிளகாய் போட்டதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு செய்ய போகிறது கோதுமை லட்டு. கோதுமை நம்ம வந்து 2 கப் எடுத்துருக்குறோம். 2 கப்புக்கு 1 கப் வந்து சுகர், அதே அளவுக்கு 1 கப் வந்து கீ எடுத்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 20 முந்திரியை நான் உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 ஏலக்காய் சீட் மட்டும் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் ரவையும் ஆட் பண்ணுறேன். ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ கோதுமை மாவு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பொறுமையாக இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்லா வறுக்க நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டோன்னே நம்மளுக்கு வந்து அப்படியே நெய் கூட இதாயிரும். நல்லா அப்படியே வறுத்துட்டே வர கொஞ்சம் நல்லா நிறையா வரும். நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதாவது ஹை ஃப்ளேமில் இல்லை, மிதமான சூட்லேயே நம்ம அப்படியே இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஆக்சுவலாக நெய்யில் வந்து நிறையா வறுத்து இதை அப்படியே வந்து கொடுத்துட்டோம்னா சுருமான்னு சொல்லுவாங்க. இது நல்லா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம்னா நல்லா ஸ்ட்ரென்த் வந்து நிறையா கிடைக்கும். 3லிருந்து 6 வயசு வரைக்கும் இந்த சுருமா லட்டு கொடுப்பாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ்னோட டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நல்லா வறுத்துட்டே இருங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிறப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறையா வரும். உங்களுக்கு கீ வந்து நிறையா விட்டுட்டிங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா இதே மாதிரி வறுத்துட்டே இருங்க. நல்லா வறுத்துட்டுருக்கோம். இப்போ முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா பாதாம், பிஸ்தா, எந்த நட்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துட்டே இருக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். அதாவது கோதுமையினோட வாசம் நல்லா வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக நம்ம ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.